ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. 2½ மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்டுகளை பயன்படுத்தி இருக்கும்? 50 நிமிடங்களில் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. அப்போ அந்த 2½ மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம நிமிடங்களுக்கு மாற்ற வேண்டும். 2½ மணி நேரம் என்பது 150 நிமிடங்கள். இப்போ 50 நிமிடங்களில் 5 யூனிட்னா 100 நிமிடங்களில் 10 யூனிட், 150 நிமிடங்களில் 15 யூனிட். எனவே 15 யூனிட் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார்? சராசரியோட ஃபார்முலானா கூடுதல் பை கூடுதல்களின் எண்ணிக்கை. இங்கே கூடுதல் என்பது இந்த மணி கொடுத்துருக்காங்களா, 4 மணி நேரம், 7 மணி நேரம், 5 மணி நேரம், அதான் கூடுதல். கூடுதல் பை எண்ணிக்கை அப்படிங்கிறது எத்தனை நாட்களோ அதால் வகுக்க வேண்டும். இங்கே 4 மணி நேரம், 7 மணி நேரம், 5 மணி நேரம் கூட்டினா மொத்தம் 16 மணி நேரம். இங்கே 3 நாட்களுக்கான மணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆல் வகுக்கணுமானா இல்லை, அவர் இடையில ஒரு நாள் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க நாட்கள் 4 நாட்கள்னு கொடுத்ததுனால 4ஆல் தான் வகுக்கணும். இப்போ 16/4 வகுத்தா 4 மணி நேரம் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 பாடங்களில் முகில் பெற்ற மதிப்பெண் 75, 91, 48, 63, 51 எனில் அதன் சராசரி காண்க. சராசரிக்கான ஃபார்முலா என்னங்கிறத பார்த்தோம். கூடுதல் பை கூடுதல்களின் எண்ணிக்கை. இந்த 5 பாடங்களையும் கூட்டி 5ஆல் வகுக்க வேண்டும். இந்த 5 பாடங்களையும் கூட்டினா 328 பை 5ஆல் வகுக்கும் பொழுது 65.6 என்பது சரியான விடை. உங்களுக்கான கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். காய்கறிகளுக்காக 5 நாட்கள் செலவழித்த பணம் 120, 80, 75, 95, 86 எனில் அதன் சராசரி காண்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.